துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மதியான வேளையிலும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. டாக்டர் புஷ்பலதாவோட வர்ஷிப்லையும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தபடியினால் ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. மகளை பலப்படுத்துகிற போகிறபடியினால் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. சாட்சி சொன்ன மகளுடைய சாட்சியம் எங்களுடைய இருதயத்தை கிழித்து எறிகிறதா இருக்கிறதப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற காரியம் அற்புதம் அதிசயம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்க எங்க கூட பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று மத்தியானம் 2 மணிக்கு செல்விமா போன் பண்ணிட்டு நாளைக்கு மெசேஜ் கொடுக்குறீங்களான்னு உடனே எனக்கு ஒரு பயங்கர தடுமாற்றமா இருந்தது. ஆண்டவரே, இது எனக்கு முடியுமா, என்னால முடியாதப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட பேசிட்டு டக்குன்னு போனை வச்சுட்டு வீட்டுல அவங்க சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்க ஓடிட்டேன். ஆனாலும் வார்த்தை ஆயத்தம் இன்னும் பாதரட்சை. இசப்பா சரி இசப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா மறுபடியும் வந்து போன் பண்ணி சொன்னேன். இரவு அதுல அந்த நேரத்துல இருந்தே என் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்குது, ஏசப்பா ஏசப்பா நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியாது, இப்படியா ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருந்தேன். மாலை பொழுதுல ஒரு சாட்சி, ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சியை கேட்டேன். அதாவது படிப்பறிவில்லாத ஒரு ஊழியக்காரரு, அவரை ஒரு இடத்துக்கு பிரசங்கத்துக்காக கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது இவரு இல்ல, பிரசங்கம்லாம் எனக்கு பண்ண தெரியாது, நீங்க சொல்றீங்களா, ஒரு ஜெபம் நடத்த சொல்றீங்களா, நான் முட்டி போட்டு ஜெபம் பண்றேன், ஜெபம் நடத்துறேன், இதுதான் எனக்கு முடியுமே தவிர இதுக்கு மேல எனக்கு மீட்டிங்ல எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரியாது, நீங்க தான் வரணும், வந்தா வேற வழி இல்லை, நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் அழைப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க அந்த சர்ச்சில இருந்து ஒரு 4-5 2 ஊழியக்காரரு 3 விசுவாசிங்க கூட ஊழியத்துக்காக சிவகாசி பக்கம் கிளம்பி போறாங்க. போனா அங்க போய் அந்த இடத்துல இறங்கின உடனே பெரிய பேனர் அங்கங்க வச்சிருக்குதாம். இவர் பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இடிமுழக்கம் ஆசீர் ஆலங்குளம் அப்படின்னு போட்டிருக்காங்களாம். இவர் அந்த பேனர் எல்லாம் பார்த்த உடனே இவருக்கு கை கால் ஓடல, ஒரே நடுக்கம். இது என்னப்பா இப்படி இருக்குது, எனக்கு ஒண்ணுமே தெரியாத, நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு என்ன எப்படி எனக்கு பேசவே தெரியாத, இப்படி போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ண அந்த பாஸ்டர்ட்ட போயிட்டு, ஐயா எனக்கு சர்ச்சில் முட்டி போட்டு ஜெபம் நடத்த தெரியுமே தவிர இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு வேத வசனத்தெல்லாம் எடுத்து பேச தெரியாது அப்படின்னு போய் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. தயவு செய்து வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணுங்க, எனக்கு முடியாது அப்படின்னு. எனக்கு தெரியாது, உனக்கு பேச தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ தான் பேசணும், பேசிதான் ஆகணும், வேற வழி இல்ல. உனக்கு பேச தெரியாது, அழ தெரியுமா, ஸ்டேஜ்ல போய் நின்று அழுதுட்டு இறங்கி வந்துருங்க, என்ன அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் போயிட்டாரு. நம்ம ஆரம்பிச்சு 2000 சேர் போட்டிருக்காங்களாம் அந்த இடத்துல. ஓப்பன் மீட்டிங் கன்வென்ஷன் 2000 சேர் போட்டிருக்காங்க. இவரு அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல பின்னாடி போய் நின்னுட்டாராம். நின்னுட்டு சபம் ஆராதனை பாட்டு எல்லாம் முடிஞ்சுதான். இப்போ நமக்கு ஆலங்குளத்துல இருந்து வந்திருக்கிற இடிமுழக்கம் ஆசீர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் உட்கார்ந்துட்டாராம். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மீட்டிங்ல பின்னாடி 2000 பேருக்கு பின்னாடி நிக்கிற அந்த ஊழியக்காரர் எழும்பி வந்தாராம். வந்து அந்த ஸ்டேஜ்ல ஏறினாராம். அவர் செருப்பு 2 செருப்பும் அருந்து போச்சான். அப்புறம் அப்படியே அந்த செருப்பு அப்படி ஓரமா வச்சுட்டு மேல ஏறி வந்து அந்த கீபோர்டு போடுற பையன்கிட்ட தோத்திரம் சொன்னாராம். அவன் அந்த இடத்த விட்டு இறங்கி ஓடி போயிட்டானான். அப்புறம் இன்னொரு மியூசிக் போடுற பையன்கிட்ட போய் தோத்திரம் பண்ணா அவனும் அந்த தோத்திரத்தை ஏத்துக்கிடவும் இல்லை, முகத்தை திருப்பிட்டு போயிட்டானான். சரி, அங்க கோட்டு சூட்டு போட்டு ஊழியக்காரங்க 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க, பிஷப் உட்கார்ந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கா தோத்திரம் பண்றாரு. யாரும் அந்த தோத்திரத்தை அங்கீகரிக்கிற மாதிரி இல்லை. இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு, ஆண்டவரே நிர்பந்தமான ஊழியக்காரனா இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி
ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க. நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு 2 லைன் தான் பாடுனாராம். பாடி பாடிட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பாக்குறாங்களாம். முன்னாடி சேர்ல உட்கார்ந்திருந்தவங்க எல்லாரும் அபிஷேகத்துல நிறைஞ்சு, சேர் ஒரு பக்கம், ஆளுங்க ஒரு பக்கம், ஸ்டேஜ்ல இருந்த பிஷப் சேரை விட்டு எழுந்து அவரு ஒரு பக்கம், எல்லாருக்கும் அந்த கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு அப்படி ஒரு நிறைவான ஆசீர்வாதம். அப்படி அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க. அந்த வார்த்தையை வைத்து 1.5 மணி நேரம் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அந்த நிலைமையில தான் இப்ப ரெபேக்கா உட்கார்ந்து இருக்கிறா. என் தேவன் நல்லவர், அவர் நடத்துவார். இந்த சாட்சியை பார்த்த உடனே சரி சரி ஓகே அப்படின்னு ஒரு தைரியம் வந்தது. நைட்டு எப்பவுமே சத்தியத்தை ஆராயும்படி வேதத்தை எடுத்துட்டு அந்த டைரியும் எடுத்துட்டு உட்கார்ந்தா, இதே 15ஆம் தேதி 3வது மாதம் 24ஆம் தேதி மெசேஜ் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் எத்தனை நல்லவர். இந்த வருஷத்துலயும் இதே 15/3/25 என் தேவனுடைய வார்த்தையை பேசும்படி என் தேவன் கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக, செல்விமாக்கு இது தெரியுமா தெரியாதா தெரியாது, அன்எக்ஸ்பெக்டடா கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த தேதியை பார்க்கும்போது டைரி எடுக்கும்போது இந்த தேதியை பாக்குறேன். இது என்ன இதே டேட்டு இதே இது. சரி, கர்த்தர் நடத்துறார். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு வல்லமையாய் எழுந்து பிரகாசிக்கிற விளக்குகளை, உத்தமமாய் நிற்கிற ஊழியர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்னன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு இந்த வருஷம் ஜனவரியில எங்களுக்கு ஆலயத்துல கொடுத்த வாக்குத்தத்தம். கர்த்தர் முன்பாக இருக்கும்போது எதையும் நான் சாதிக்க முடியும். 2வது மாதமும் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 23:5. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையணியால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். சத்துருக்களுக்கு முன்பாக யாருக்கெல்லாம் நம்ம வேண்டாதவங்க, விரும்பப்படத்தகாதவங்களா இருந்தா கூட என் தேவன் விரும்புகிற சத்துருக்களோடு சமாதானம் ஆகும்படி செய்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். தேவனுக்கு பிரியமா மட்டும் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறான். யோசுவா, இந்த யோசுவா யாருன்னா, எபிரேய பாஷையில சர்வ வல்லவர் என் ரட்சிப்பு. யோசுவா என்பவர் தோராவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நபர். இஸ்ரவேலுக்கான உளவாளிகளில் ஒருவர். மோசேக்கு உதவியாக விடுதலை பயணத்தில் இருந்தவரும் ஆவார். இவர் எபிரேய விவிலியத்தின் யோசுவா நூலில் மத்திய பாத்திரமாக எண்ணப்படுகிறார். விடுதலை பயண நூலின்படி யோசுவா நூலின்படியும் இவர் இஸ்ரேலிய கோத்திரங்களின் தலைவராக மோசேயின் மரணத்தின் பின் திகழ்ந்தார். ஓசேயா என்னது இவருடைய பழைய பேர். இவருடைய தந்தை எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்த நூன் ஆவார். ஓசேயா என்ற இவரை மேசே யோசுவா என அழைத்தார்கள். இதுக்கு ஆதாரம் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். தனது பற்றுறுதி காரணமாக அவர் ஒரு நம்பிக்கையில ஒரு வைராக்கியம் உள்ளவர், மிக சிறந்த போர் வீரராக திகழ்ந்தார்.
தேசத்தை சுத்தி பார்க்க போகும்போது என்ன பண்றாங்க? நல்ல செய்தி கொண்டு வருகிற யோசுவாவாக இருந்தார். யோசுவாவை குறித்து ஒரு 8 வார்த்தைகள் என்னன்னா, மோசேக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். உடன் பணிவிடைக்காரன். 3வது அவர் சொற்படி செய்பவன். யோசுவா என்ன சொல்றார், மோசே என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை அப்படியே செய்கிறவன். 4வது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவன். இது ஒரு பெரிய பாக்கியம். இரவும் பகலும் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கியிருந்து அவருக்கு துதி ஆராதனை செய்து கொண்டு மோசே எப்படி சொல்றாரோ என்ன சொல்றாரோ அதை பூரணமாய் செய்து கொண்டிருந்தவன். பாடுகளை சகிப்பவன். ஏன்னா மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்த்து நின்றாங்க. கல்லெறியவும் அவர மோசேக்கு மன வேதனை உண்டாக்கும்படியான வார்த்தைகளை பேசவும் ரொம்ப எதிர்த்து நின்றாங்க. அப்போ மோசேக்கு எதிர்த்து நிற்கும் போது இந்த யோசுவா கூட இருந்து அந்த பாடுகளின் வழியா சென்றவன். நற்செய்தி பரப்புகிறவன். கானான் தேசத்திற்கு சென்று திரும்பி வரும்போது அவன் என்ன செய்தான்? நற்செய்தி சொன்னாப்ல யோசுவா. உத்தமமாய் பின்பற்றுகிறவன், உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன். பங்காவை ஆசரிப்பதன் மூலம், அதாவது பஸ்காவை ஆசரிப்பதன் மூலம் தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை உத்தமமான ஊழியம் செய்யணும். அதே நேரத்துல பஸ்கா ஆசரிக்கணும். அந்தந்த காலங்கள்ல, குறித்த காலங்கள்ல மாத பிறப்பையும் பண்டிகை நாட்களையும் பஸ்காவை ஆசரிப்பது அவருக்கு பிரியம். இப்படி கர்த்தருக்கு பிரியமா நடந்து வந்தவர் யோசுவா. இந்த யோசுவா மோசே மலையில ஏறி 40 நாள் தங்கி இருக்கும் போது இவரும் என்ன ஆசரிப்பு கூடாரத்துல மோசேக்காக காத்திருந்த ஒரு நல்ல மனிதன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாஞ்சையுடையவர், ஆவிக்குரிய உணர்வுடன் யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவர். கர்த்தர் அவருடைய கரங்களினாலே வல்லமையும் வரங்களையும் கொடுத்திருந்தார். இரும்பு ஆயுதம் படாத முழு கற்களாலே ஒரு பலிபீடத்தை கட்டினார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கர்த்தரின் சித்தத்தில் நாட்டம் கொண்டவர்கள் தன் முன் நின்ற தேவ தூதனிடம் அவருடைய சித்தத்தை கேட்டான். எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா என்று தேவ சமூகத்திலே அமர்ந்து இருந்து காத்திருந்து பதிலை பெற்று செயல்பட்ட ஒரு செயல் வீரன். யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். துணிவு மிக்கவர், துணிவுடன் 5 ராஜாக்களை வென்றார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கீழ்ப்படிந்து நடந்தவர், மோசேக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரை தேவனுக்கு ஒன்று உத்தம சாட்சியாய் இருந்தார். யோசுவா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தீர்மானத்தில் உறுதியாய் இருந்தவர், நானும் என் வீட்டாருமாவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதியுடன் இருந்தார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசம் நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஊழியர், பெங்களூர் பட்டணத்துல ஒரு ஊழியர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ இவர் தேவ சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இப்படி ஒரு நல்ல கேன்சர் டாக்டர், சீஃப் டாக்டர், அவருக்கு கேன்சர் லாஸ்ட் 4th ஸ்டேஜ், பெட் ரிட்டர்ன் ஆயாச்சு, மரணம் நாள் குறிக்கப்பட்ட ஒரு நிலைமை. இவருக்கு அழைப்பு வந்தவன தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாங்க, 30வது நாள் அவர் திரும்பவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்வார் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. வாக்கு கொடுத்த உடனே இவரு தேவ வாக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஊழியக்காரனுடைய நடையும் அவங்களுடைய பேச்சும் ஒரு முழு விசுவாசம், ஒரு நம்பிக்கையோட எழுந்து வேக வேகமா கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போறாங்க.
போகும்போது அந்த ஊழியக்காரர் சொல்றார், என்னுடைய நடை ராஜ நடையாய் இருந்தது. எனக்குள்ள ஒரு கம்பீரம், அதாவது தேவனுடைய வார்த்தையை என் அப்பா சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தையை சொல்ல போறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட வார்த்தையை சுமந்து கொண்டு ஒரு ஒரு ஆர்மி ஆபீசர் நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் நடந்து போனேன் அப்படின்னு சொன்னாரு. இங்க அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு அந்த ஐசியூ வார்டுல போறாரு. போன உடனே அங்க உள்ள பார்த்தா எல்லா டாக்டர்ஸும், அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள மொத்த டாக்டர்ஸும் அங்க உள்ள நிக்கிறாங்க. அந்த பேஷண்டோட ஒய்ஃபும் டாக்டர், அந்த அம்மாவும். ஸோ இவங்க பாஸ்டர் பார்த்த உடனே மற்ற டாக்டர்ஸ்ட எல்லாம் சொல்றாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் வெளியே வெயிட் பண்றீங்களா, எங்க பாஸ்டர் வந்திருக்காங்க, அவங்க ஜோம் பண்ணிட்டு போவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. சீஃப் டாக்டர் மட்டும் பாஸ்டரோட காதுல வந்து சொல்றாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த பேஷண்ட் பக்கத்துல போய் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, நீங்க கொடுக்க போகிற பரிபூரண சுகத்துக்காக ஸ்தோத்திரம், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க. 30வது நாள் இதே ஹாஸ்பிட்டல்ல நீங்க எழுந்து உங்க பணியை தொடருவீங்க, இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டா 2-3 மினிட்ஸ்ல முடிச்சிட்டு அவர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். பாஸ்டர்னா மணிக்கணக்கா பேசுவாங்கன்னு பார்த்தோம், இவர் எவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு. அந்த பேஷண்டோட மனைவியை மட்டும் டாக்டரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாங்க அப்படிங்கறது மட்டும் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. கரெக்டா 30வது நாள் அங்க இன்னொரு பேஷண்ட்டுக்காக ஜெபிக்கும்படி இதே ஊழியக்காரர் அழைக்கப்பட்டிருந்தாரு. அப்ப அங்க உள்ள போகும்போது இவர் எதிரில ஒரு வார்டுல நிக்கிறார். பார்த்த உடனே அவருக்கு இவரை தெரியும், ஊழியக்காரர் நமக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க, 30வது நாள் இந்த பணியை தொடருவேன்னு சொன்னாங்க, நம்ம இப்ப இந்த பணியில இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, தோத்துறோம் ஐயா அப்படின்ன உடனே பாஸ்டருக்கு தெரியல, அடையாளம் தெரியல. அப்போ அவர் வந்து ரொம்ப வெட்ரிட்டானா, எலும்பு தோலுமா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தார். இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் பரவாயில்ல, பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறாரு. அதனால அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ சொல்லியிருக்கிறாரு, நீங்க 30வது நாள் எழுந்து உன் பணியை செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அந்த கேன்சர் பேஷண்ட் தான் நான். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு, இப்ப நான் என்னுடைய பணியை செய்யறேன் அப்படின்னு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, இந்த பேஷண்ட பார்க்கும்படி எனக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஷண்ட்டுக்காக ஜெபிக்க வந்தவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஊழியக்காரர்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இது ஏன் இந்த சாட்சிகளை எல்லாம் சொல்றேன்னா, முதல் சாட்சி வந்து என்ன நிலைமை, ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த சாட்சியை கேட்கும்போது எனக்கு ஒரு விசுவாசம் வந்தது, கர்த்தர் பேசுவாங்க. ஆனா இந்த எஸ்தர் ஜெபக்குழுல ஒவ்வொருவரும் கொடுக்கிற மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அந்த வரங்களை பெற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். பகுத்தறிகிற வரம், வேத வசனங்களை தியானித்து அதை போதிக்கிற வரம் பெற்றவர்கள். நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எனக்கு அந்த அளவு ஞானம் இல்லப்பா, நீங்க நடத்துங்க, அப்போ இந்த சாட்சிகளை சொல்லு அப்படின்னு. அப்புறம் மோகன் சிலாஸ்டஸ் முந்தா நாள் ஒரு சாட்சி கேட்டேன். அதாவது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் இந்த நாட்களிலே பலத்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஒரு உடல்நிலை சரியில்லை முடியாத ஒரு பேஷண்ட், அப்போ ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்க போயிருக்கிறார். போகும்போது ஆண்டவர் அந்த ஊழியக்காரருக்கு சொன்னாரா, நீ போய் பக்கத்துல நின்னு, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறார் பேஷண்ட், அவங்கள பாத்துக்கிற நர்ஸ் கொஞ்சம் தூரத்துல இருந்து அவங்க மானிட்டரை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப இவர் பல்ஸ் வரும், எப்ப இவர் பெட்டரா ஆவாரு அப்படின்னு சொல்லி மானிட்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஊழியக்காரர் கிட்ட போய் நின்ன உடனே ஆண்டவர் சொல்றாரா, நீ வேதத்தை திறந்து அவங்க அந்த அவர் காது கேட்க வாசி அப்படின்னாங்க.
ஆண்டவரே, அவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாதே, வாசின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பிச்சார். சங்கீதத்தை திறந்து படிக்க ஆரம்பிச்சார். இவர் படிக்க 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 அந்த பல்ஸ் ரேட்டு மேல போறதும், ஹார்ட் பீட் மேல போறதும், இந்த நர்ஸ் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏய், வாட் ஆர் யூ டூயிங் மேன் அப்படின்னு அங்க இருந்து அந்த அம்மா கத்துனாங்களாம். கத்துன உடனே இந்த ஊழியக்காரர் கொஞ்சம் பயந்துட்டாரு. என்னண்ணா, ஒண்ணும் இல்ல, நான் பைபிள் தான் படிக்கிறேன் அப்படின்னு. நீ செய்யறத அதையே செய்யி, நல்லா செய்ய, அதையே செய்யி, அதையே படி, அதையே படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தூரமா போய் நின்னுட்டாங்களாம். இந்த வேத வசனத்தை படிக்க 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 அவருடைய பல்ஸ் ரேட்டு, ஹார்ட் பீட் எல்லாம் மேல போய் அவர் ஒரு அசைவே இல்லாம கோமா ஸ்டேஜ்ல இருந்த அந்த பேஷண்ட் நல்ல குணம், பரிபூர்ண குணமாகி அன்றைக்கு அவர் எழுந்து உட்காரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். சத்தியத்தை அறிய அறிய சக்தி, எப்போ வேதத்தை படித்தாலும் சத்தமா வாயை திறந்து படிக்கும்போது அது நம்ம காதுகள்ல விழும்போது, காதுகள் வழியா நம்ம சரீரத்துக்குள் அந்த ஆகாரம் செல்லும் போது நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். மரித்து போன சரீரம், மரித்து போன ஆத்துமா, திடனற்ற ஆத்துமா உயிர் உள்ளதாகும், உயிரூட்டப்படும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு சாட்சி, மோகன் சிலாசரஸ் சொன்னது. ஒரு மீட்டிங்ல, வெளிநாட்டுல நடந்த ஒரு மீட்டிங்ல கை கால் நடக்க முடியாம 3 வருஷமா வீல் சேர்ல உட்கார்ந்துருக்காராம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு வந்து சைட்ல ஒரு ஓரமா வச்சுட்டாங்க, வீல் சேரோட தலையை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருந்தாராம். இவரு யாரு வியாதியஸ்தர்களுக்காக யாருக்காகவும் ஜெபிக்கல, வேத வசனத்தை போதித்து கொண்டு இருக்கிறார். சத்தியத்தை போதித்து கொண்டே இருக்க இருக்க இவருடைய கண்கள் அந்த வீல் சேர்ல இருக்கிற அந்த நபர் மேல படுது. அவரை கவனிச்சுட்டே இவங்களும் வேத வசனத்தை போதித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி போதித்து கொண்டு இருக்கும்போது அவருடைய சரிஞ்சு கிடந்த தலை நேர வருது. இந்த நேரம் வந்த தலைய பார்த்துட்டு அவரு தன்னுடைய பிரசங்கத்தை கன்னியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கை அசையுது, முகம் அப்படியே கண்ணு திறந்து பாக்குறாரு, கால் அசையுது. மெதுவா என்ன பண்றாரு, காலை கீழே ஊனி எழுந்து நிக்கிறாரு. அவர் பிரசங்கத்தை நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து அவர் சத்தியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். எழுந்து அந்த நபர் என்ன பண்றாங்க, மெதுவா நடந்து புல்பிட்ட வர்றாங்க. அந்த ஹோல் காங்கிரிகேஷனும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஏன்னா மூணு வருஷமா அந்த பேஷண்ட அந்த சர்ச்ல இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. கத்தர் அந்த வார்த்தை உள்ள போக 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 கத்தர் ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்ததை பார்க்கும்போது எல்லாரும் ஆரவாரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அநேக நேரங்கள்ல நாமும் சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா குமாரன் விடுதலை ஆக்கணும். விடுதலை ஆக்கும் போதுதான் நமக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை பார்க்க முடியும், அத என்ஜாய் பண்ண முடியும். அந்த பரிபூர்ண விடுதலை என்பது பாவத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, வியாதியிலிருந்து, வலி வேதனையிலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து, உண்மையிலே என் தேவன் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்யும் போது ஒரு பரிபூர்ண விடுதலை, ஒரு சமாதானம், வாழ்க்கையில ஒரு நிம்மதி. எவ்வளோ பேரு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம ஓடி அலையுறாங்க. இப்போ சமீபத்துல நடந்த வட இந்தியால நடந்த காரியங்கள் சமாதானத்துக்காக தான் அவ்வளோ தூரம் அங்க போய் கங்கை நதியில குளிக்கிறோம் வைக்கிறோம்னு, எப்படிப்பட்ட காரியங்கள். அந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றுவார். வருகிற காலங்களிலே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தவறுபடியாக்கி போட்டு, தேவன் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே ராஜாதி ராஜா, அவர் ஒருவரே சமாதானம் கொடுக்கிற தேவன், அவர் ஒருவரே விடுதலை கொடுக்கிற தேவன். இதை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 23:5, சத்துருக்களுக்கு முன்பாக
கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம்ம கடந்து செல்லுகிற பாதைகளை மனுஷங்க, உறவினர்கள், குடும்பத்தினர் பார்க்கும்போது, காலமெல்லாம் இது நமக்கு தலைவலியா இருக்கு, காலமெல்லாம் நமக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு நம்ம மன நோகும்படி பேசுவாங்க. ஆனா என் தேவன் ஒரு நாளை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அந்த நாள் சீக்கிரமா வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர் தேவன். நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை வழி நடத்துகிற ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். நான் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. யோசுவா கர்த்தர் யோசுவாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். யோசுவா என்ற பெயருக்கு இன்னொரு அர்த்தம் ரட்சிப்பு, காப்பாற்றுகிறவர். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அந்த எரிகோ கோட்டை ஆகட்டும், யோசுவாவை கொண்டு அந்த யோர்தானை கடந்து வரும்படி ஆசாரியனுடைய உள்ளங்கால்கள் பட்ட உடனே இரண்டாக மதில் போல பிரிந்து இருக்கிற ஒரு மனிதனோட கர்த்தர் இருக்கும்போது, அவர் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தயங்கவும் மாட்டார், வெயிட் பண்ண மாட்டார். அவர் என்ன நேரம் என்ன காரியத்தை குறித்து வைத்திருக்கிறாரோ, குறித்த வேளையில் குறித்த காரியங்களை நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அநேகர் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கணும். ஆண்டவரே, இன்னும் இது நடக்கலையேப்பா, இன்னும் எனக்கு இது நடத்தி கொடுக்கலையே டாடி அப்படின்னு வேண்டுதலோடு இருப்போம். ஆனா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யும் போது என் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒவ்வொரு நாளும் நமக்காக வழக்காடுகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இம்மட்டும் இந்த வார்த்தைகளை பேசும்படி அடியாளுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.